இன்றைக்கி வெண்பொங்கல் நைவேத்தியம், கடலை மாவு பாயசம். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும். டச் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ அப்புறம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி பிரசாதம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இதுக்கு நைவேத்தியம் சாதம் வெண்பொங்கல். இன்றைக்கி பாயசம் நம்ம கடலை மாவு பாயசம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி போட்டுருக்கேன். அதுக்கு அரை கப்பு எதில் போட்டாலும் அது 1க்கு அரை போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு. இது எடுத்துட்டுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா களைஞ்சு நம்ம அதை குக்கரில் வச்சிட்டோம்னா 4-5 விசில் விட்டுடலாம். 1க்கு 4ன்னு கணக்கு விட்டு வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழஞ்சிக்கும். நல்லா குழைவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், குழஞ்சிக்கும். அதுக்கு நான் இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி ஒரு இவ்வளோ பெரிய இஞ்சி நான் அலம்பி தோல் சீவி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன். இதுக்கு எனக்கு அளவு கொஞ்சம் போகும். அதனால் ஒரு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சு 1-2 ரொம்ப நைஸ் பண்ண வேண்டாம். இது நீங்கள் அப்படியே முழுசாக போட்டோம்னா அது உங்களுடைய விருப்பம். நான் இதை பவுட்ரு பண்ணி தான் போட்டுருக்கேன். ஏன்னா வாயில் அகப்படும் சாப்பிடும்போது, அதனால் அப்புறம் துப்பிடுவா. இது நான் இதை நம்ம குக்கரில் வைக்கலாம். அதை களைஞ்சுன்னு குக்கரில் வைக்கிறத காட்டுறேன். இதை பாருங்கள், இதில் 4 விட்டுக்கலாம் தண்ணி. நம்ம அளந்து எதில் எடுத்துட்டோமோ அதில் ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுருங்க. பச்சரிசி தான் நல்லா குழஞ்சிடுத்துன்னா உங்களுக்கு சூப்பராக இதாகிடும், வெந்துடும் குழைவா. அதனால் இதை விசில் விட்டு காட்டுறேன். இதை பாருங்க, இப்போ கடலை மாவு பாயசம். அதுக்கு இந்த கடலை மாவு இதே கப்பால் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதை நான் நெய் விட்டு வறுத்துண்டுருவோம். நெய்னா 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். பெரிய ஸ்பூன் இது, அதனால் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். பொரிஞ்சிடும் நல்லா. அதில் இதை நம்ம 1 டம்ளர் பால் விட்டு அதில் நம்ம கரைச்சிக்கலாம். இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டுருங்க. வறுத்து கட்டி இல்லாத ஒரு டம்ளர் பால் விட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கரைஞ்சுன்றோம். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே கொதிக்க வைக்கணும். அது பச்சை வாசனை போக பால் வச்சு கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு இது பண்ணிட்டோம்னா, ஏலக்காய் போட்டுட்டோம்னா நம்ம முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். இது இந்த பச்சை வாசனை போகணும். இது என்ன கடலை மாவு வாசனை போகணும். இந்த பாருங்க, நல்லா வறுத்துண்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினாட்டம் நம்ம பால் விட்டு கரைச்சி இதை பண்ணிக்கலாம்.
இது வந்து வெண்பொங்கல் விசில் வரட்டும். நான் வந்து இதெல்லாம் பண்ணி காட்டுறேன் நெய்வேத்தியம். பாருங்கள், கடலை மாவு வந்து கொஞ்சம் 1/4 டம்ளர் பாலும் தண்ணுமா விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். கட்டி இல்லாத கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லை பாருங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் ஆறினாட்டு நம்ம விஸ்குக்கெல்லாம் வந்து கூட கேட்காது, மணி உருண்டையாக இருக்கும். ஆனால் நாம் வந்து கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இதை 1 டம்ளர் பால் எடுத்துட்டு இருக்கேன், விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், எனக்கு அது போரும்ன்ட்டு. இதுக்கு அதே பார்த்துன்னு போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக இருக்க போகிறது பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே 2 நாளைக்கு முன்னாலே நல்லா ஏலக்காயெல்லாம் வந்து அப்படியே தோலோடையே அதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பாண்லியில் போட்டு நல்லா ஒரு சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன்னா அப்புறம் அதை எடுத்து அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் தோலோடையே. அதை பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தோல் எடுத்து எரிய வேண்டாம் அப்படின்னு இது இல்லை. எந்த பாயசம் பண்ணாலும் வந்து கொஞ்சம் கைவிடாத கலரணும், இல்லாட்டி கட்டி தட்டிடும், இதாகிடும். நம்ம விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே இதை பண்ணிட்டு வந்துடுவோம், இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துடுவோன்னு பாயசத்துக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம நகரக்கூடாது, இடத்த விட்டு நகரக்கூடாது. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். நம்ம ஏற்கனவே அதை கடலை மாவு வாசனை போயிடுத்து, நெய்யில் வறுத்துருக்கோம். அதுக்கு முந்திரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். முந்திரி வந்து இது பாயசத்துக்கும் வெண்பொங்கலுக்கு போட்டுக்கலாம். ஒரு 8 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டுருவோம். இதை பாருங்க, இது வந்து வெந்துருத்து. சர்க்கரை இது வந்து பாசிப்பருப்பும் சாதம் வெந்துடுச்சு. இதுக்கு உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துன்ட்டு நம்ம அதுக்கு மிளகு ஜீரக பொடியும் முந்திரி பச்சை மிளகா கருவேப்பிலாம் இது பண்ணி போட்டுட்டோம்னா வெண்பொங்கல் ரெடி, நெய்வேத்தியம் ரெடி. இதை முடிச்சுட்டு போய் தான் அங்கே பூஜைக்கு போய் உட்காந்துக்கணும்.